Hi, hello guys, welcome to your learning tutorial. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா tuples வந்து எப்படி கிரியேட் பண்றது, அதை ஆக்சஸ் பண்றதுலாம் நம்ம போன வீடியோல பார்த்துருப்போம், இன்ட்ரடக்ஷன் எல்லாமே முடிச்சிருப்போம். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா tuples யூஸ் பண்ணி மல்டிபிள் வேல்யூஸை நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். இப்போ மல்டிபிள் வேல்யூஸ் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம்லேயே வந்து நமக்கு ரெண்டு வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணும். ரெண்டு வேலையை செஞ்சு நமக்கு அதோடைய அவுட்புட்டை கொண்டு வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ப்ரோக்ராம் போடுறேன். இப்போ செட் ஆஃப் நம்பர்ஸில் மேக்ஸிமம் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணணும் அண்ட் மினிமம் நம்பர்ஸ் எது அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரோக்ராம் போட போகிறோம். ப்ரோக்ராமோட எய்ம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் போடணும்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிப்போம். எப்பவுமே நம்ம ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் கீவேர்ட் கொடுத்தாதான் அது வந்து ஃபங்க்ஷன். அதுக்கு பக்கத்துல வந்து ஃபங்க்ஷனுடைய நேம் என்ன வேணாலும் இருக்கலாம். நான் மின்னா வந்து மினிமம் சொன்னாலும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மேக்ஸிமம், அதுக்கு பக்கத்துல வந்து பேரந்தீசிஸ்ல நமக்கு அதுக்கான வேரியபிளை கொடுக்கணும். நான் என்னன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன் அண்ட் கோலன் என்டர். அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ. எதுக்கு இந்த வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா, நமக்கு மொத்தம் ரெண்டு வேல்யூவை பிரிண்ட் பண்ண போறோம். என்ன பிரிண்ட் பண்ண போறோம்னா, மினிமம் வேல்யூவும் மேக்ஸிமம் வேல்யூ பிரிண்ட் பண்ண போறோம். அதுக்கு வந்து ரெண்டு வேரியபிள் கொடுத்துக்கிறோம். ஏன்ற ஒரு வேரியபிள்ல மேக்ஸிமம்னு ஒரு கீவேர்ட். இந்த மேக்ஸிமம் பாருங்க, எனக்கு கொடுத்த உடனே எனக்கு மேக்ஸிமம் சஜஷன். மேக்ஸிமம்ன்றது ஒரு கீவேர்டு. அந்த கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணிட்டாலே போதும், நமக்கு ஈஸியா வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் மினிமம் பிரிண்ட் பண்ணிடலாம் யூசிங் மேக்ஸிமம் மினிமம் கீவேர்டு. அதை வந்து நம்ம எதுல ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா, ஏபி என்ற வேரியபிள்ல நம்ம ஸ்டோர் பண்றோம். ஓகே, அதே மாதிரி மினிமம் இது ரெண்டுத்துமே கீவேர்டு இருக்கிறதுனால நம்ம ஈஸியா போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இது ரெண்டுத்தையுமே நம்ம சர்ச் பண்ணி எது மினிமம் எது மேக்ஸிமம் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம எடுத்து ஏபியில் ஸ்டோர் பண்ணிட்ட பிறகு அந்த ஏபியை ரிட்டர்ன் பண்ணணும். ஏ கமா பி. ஓகே, ஏவும் பியும் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். இப்படிதான் ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. டெஃப் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். அந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து மின் மேக்ஸ். அதுக்கப்புறமேட்டா நம்ம யூசர் கிட்ட இருந்து நம்ம நம்பர் வாங்க போறோம். அந்த நம்பர் வந்து எப்படி இருக்கணும்னா, டியூப்புலா இருந்துச்சுன்னா தான் அது வந்து நமக்கு வந்து ப்ரோக்ராம் நடக்கும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன, யூசர் கிட்ட இருந்து வாங்குறத வந்து நம்ம டியூப்புலா சேஞ்ச் பண்ண போறோம். ஒரு வேரியபிள்ல வாங்க போறோம். அது வந்து எப்படி இருக்கணும்னா டியூப்பிள். அதனால டியூப்பிள்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு, அப்புறமா இன்புட் கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு, இது உள்ள டபுள் கோட்ஸ்ல என்டர் நம்பர்ஸ் அண்ட் கோலன். ஓகே, நம்பர் நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இன்னொரு ஒரு புது ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ண போறோம். ஒன்று மேக்ஸ், இது வந்து பேரந்தீசிஸ்ல இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து அசைன் பண்ண போறோம். இதை நீங்க நல்லா கவனிக்கணும். இப்போ நான் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் ஏன் மேக்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம ஏன்ற வேரியபிள் என்ன செஞ்சிருக்கோம்னா மேக்ஸ்ன்னு கொடுத்துருப்போம். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், மேக்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். அப்புறம் மினிமம் வேல்யூ. ஸோ அதனால மின் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்க என்ன கீவேர்ட்ஸ் வேணாலும், ஒரு என்ன வேரியபிள் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஈக்குவல் டு, அதாவது அசைன் பண்றோம். எதுக்கு அசைன் பண்றோம்னா, இந்த நம்ம கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷன் நம்ம இங்க கால் பண்ணணும். கால் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன்ல ஏக்கு என்ன மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சதோ அதை வந்து மேக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். அப்புறம் சின்ன வேல்யூ மினிமம் வேல்யூ எது கண்டுபிடிச்சதோ அதை வந்து மின்னில் ஸ்டோர் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா, ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். அண்ட் இங்க மின் மேக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணிட்டோம். இந்த பேரந்தீசிஸ்ல நம்பர்ன்ற
வேரியபிள். அது நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இன்புட் வாங்கியிருக்கோம், அதை நம்ம இங்க கால் பண்றோம். இப்ப இங்க வந்து நம்பர்ன்ற கீவேர்ட்ல யூசர் என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துருவாங்க. அது நம்ம டியூப்பிள்ல இதுலயே சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்ப அந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, இங்க நம்ம ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துருக்கல, அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடும். அந்த ஃபங்க்ஷன்ல போயிட்டு இதுல இருக்க நம்பர்ஸ்ல எது வந்து மேக்சிமம் அப்படின்னு கண்டுபிடிக்கும். எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, மேக்சிமம்ன்ற கீவேர்ட் இங்க கொடுத்துட்டோம். ஸோ ஏற்கனவே வந்து மேக்சிமம்ன்ற கீவேர்ட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து டெவலப்பர்ஸ் வந்து மேக்சிமம் கீவேர்ட் யூஸ் பண்ணாலே அதுல இருக்க பெரிய நம்பர் நமக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நமக்கு டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மினிமம் வேல்யூ, சின்ன வேல்யூ எதுவோ அதையும் நமக்கு தேடி நமக்கு கொடுத்துருக்க வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிடும். மேக்சிமம்க்கு ஏ, மினிமம்க்கு பி, இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். பண்ணிட்ட பிறகு என்ன செய்யணும்னா ரிட்டர்ன் வேரியபிள் ரிட்டர்ன் கொடுக்கணும். ரிட்டர்ன்ல என்னன்னா கொடுத்துருக்க ஏ பின்ற வேல்யூல எது பிக்கோ எது ஸ்மாலோ அதை ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ நம்ம அந்த நம்ம இந்த ஃபங்க்ஷனை நம்ம இந்த இடத்துல கால் பண்ணிட்டோம். இந்த இடத்துல கால் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுல நடக்கிற ப்ராசஸ் எல்லாமே எனக்கு நடந்து மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ எனக்கு ஏ பிக்கு ஈக்குவல் பண்ணிட்டோம். இப்போ மேக்ஸ்ல வந்து ஏன்ற வேரியபிள் ஈக்குவல் பண்ணியிருக்கோம், மினிமம்ல வந்து பீன்ற வேல்யூவை ஈக்குவல் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பண்ணிட்டதுனால ஏல என்ன ஸ்டோர் ஆகிருக்கு அது இப்போ மேக்ஸ் அப்படின்ற கீவேர்ட்ல வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். பில என்ன மினிமம் வேல்யூ இருந்துச்சோ அது எனக்கு மின் அப்படின்ற கீவேர்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இவ்வளவுதான் guys. அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே, பிரிண்ட் கீவேர்ட் கொடுத்தாச்சு. பிரிண்ட்ல மேக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு இங்க இந்த இடத்துல கமாக்கு பக்கத்துல மேக்ஸ்ன்ற கீவேர்ட் கால் பண்ணியாச்சு. மேக்ஸ்ல தான் என்ன இருக்கும், மேக்ஸிமம் வேல்யூ எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். டபுள் கோட்ஸ்ல மின் வேல்யூ equal to comma oops okay. இதுதான் ஒரு சின்ன ப்ரோக்ராம். இப்போ நம்ம ரன் பண்ணிடுவோம். ரன் பண்ணியாச்சு. என்டர் நம்பர். ஸோ நான் ரேண்டமாக நம்பர் டைப் பண்ண 7 வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பண்ணிட்டோடனே எனக்கு பாருங்க மேக்ஸிமம் வேல்யூ 7, மினிமம் வேல்யூ 1 அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்படிதான் ஒரு நார்மலா எப்படி நம்ம மேக்ஸிமம் மினிமம் கீவேர்ட் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம டியூப்பிள்ல நம்ம இன்புட் வாங்கி நம்ம அதை மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிச்சு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரே நேரத்துல நமக்கு 2 வேல்யூஸ் பிரிண்ட் பண்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஓகே, இது ரியல் டைம்ல நிறைய யூஸ் ஆகுது. ஓகே, இது வரையிலும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா இந்த ப்ரோக்ராம்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.